இந்த தோல்வி அடைஞ்சவங்கள குத்தி காட்டி பேசுறது, திரும்ப திரும்ப குத்தி காட்டி பேசுறதுன்றது ஏற்புடையது அல்ல. இப்போ இவர் 5 நிமிஷம் பேசினா விஜய் பேசுனதுக்கு இந்த 8000 ஓட்டு தான் வித்தியாசம். குளத்தூர்ல அவ்வளவுதான் அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? ஸ்வீப் பண்ணிட்டு இல்லங்க வந்திருக்கணும். எடப்பாடி அங்க பண்ணாரு பாத்தீங்களா? அவருடைய தொகுதியில தமிழ்நாட்டிலேயே அதிகமான விக்டரி மார்ஜின் அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கணும்ல. என்ன கொடுமைன்னா விஜயே அந்த அளவுக்கு மார்ஜின்ல ஜெயிக்கல. இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த வலி வேதனை அரசியல்னா இப்படியா அப்படின்னு. அது எல்லாமே நடந்தது அங்க கரூர். அந்த கரூர்ல ஏன் ஜெயிக்கல? இதுல என்னன்னா எனக்கு இந்த பேச்சுல ஏன் ஸ்டாலின் மேல இவ்வளவு கோபத்தையும் வன்மத்தையும் விஜய் வெளிப்படுத்துறாரு அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. நான் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் விஜய் கூட ரொம்ப ஒத்து போறேன். ஆஹ் இது திமுகவுடைய அணுகுமுறை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்றது மாதிரி மாத்திக்கிறாங்க. இயேசு கீதத்தை வச்சுக்கிட்டு இந்த தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்து இருக்கு. இது எல்லாமே இது விதண்டாவாதமானது. மக்கள் பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ முதல்ல எந்த பாட்டை பாடினா என்ன? நான் ஊர்ல இருக்கிறவங்க கூட அதை கேட்டுக்கிட்டாருங்க. நீ ஏன்டா இது 2வது பாடின, இதை முதல்ல பாடின அப்படின்ட்டு யாருக்குங்க? எனக்கு நீ 2000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? 6 கேஸ் சிலிண்டர் வருமா வராதா? அதுதான் எங்களுடைய பிரச்சனை. அது மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறையவே நீங்க தமிழற்ற தலைமுறையாக அறுத்து வேரோட வேர் புடுங்கா புடுங்கி போட்டுட்டு நீங்க அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து நீ பாடினா பாடாட்டினா என்னங்க? இப்ப அவன் தீய சக்தி அப்படின்னு ஈவில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது உடனே இவர் இப்ப ஏன் இவர் ஏன் இவ்வளவு பதட்டப்படணும்? இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வரணும்? எப்படி கீழ்த்தரமா நடக்க முடியுமோ அப்படி எல்லாம் அங்க நடந்திருக்காங்க. அதனால இப்ப நடந்தது விஜய் பேசினதும் சரி, இது நடந்ததும் சரி, அது ஒன்னும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கீழ்த்தரமான செயல்களோட ஒப்பிடும்போது அந்த மாண்பை குலைக்கக்கூடிய விதத்துல எதுவும் நடந்துடல. விஜய் அப்படி எந்த மாண்பையும் குலைச்சிடல. அவைக்குள்ள நடந்ததுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுல வெற்று வார்த்தைகள் தான் அதிகமாக இருந்துச்சு, உள்ளடக்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அடுத்து 5 நிமிஷம் கொளத்தூர்ல பேசினதுக்கே ஆட்டங்காண்டுச்சு அப்படிங்கறத சொல்றாரு. ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனாவும் இதை சுட்டி காட்டி பேசினாரு. 5 நிமிஷத்துல எங்க முதலமைச்சர் பேசினதுக்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரியும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இவருடைய ஒரு உரையிலையும் அந்த 5 நிமிஷம் கதையை சொல்றாரு. அதை தொடர்ந்து அந்த அடுத்து குட்டி கதையுங்கிறதையும் சொல்றாரு. இது போல ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கறத குத்தி குத்தி பேசுறது அப்படிங்கிறது ஒரு சரியான முன்னுதாரணம் பாப்பா. ஏன்னா எல்லாருமே பாத்துட்டு இருக்கிறாங்க, இளைஞர்கள் பாக்குறாங்க, குழந்தைகள் பாக்குறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த தோல்வி அடைந்தவங்களை குத்தி காமிச்சு மீண்டும் மீண்டும் பேசுறதுங்கிறது ஒரு சரியான உதாரணமா இருக்குமா? 2 விஷயம். ஒண்ணு இந்த தோல்வி அடைஞ்சவங்கள குத்தி காட்டி பேசுறது, திரும்ப திரும்ப குத்தி காட்டி பேசுறதுன்றது ஏற்புடையது அல்ல. அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ இதுல தாவேக்கால 108 இடங்கள்லதான் ஜெயிச்சிருக்கிறாங்க, மீதி இடங்கள்ல தோத்துட்டாங்க. அப்ப தோத்தவங்க எல்லாத்தையும் இப்படி இதே மாதிரி குத்தி காட்டி நம்ம பேச முடியுமா? தோத்துட்டாங்க அப்படின்றதுக்கு இல்ல. அதனால அது ஏற்புடையதல்ல. அடுத்து ஸ்டாலினுக்கு அந்த கதை சொன்னதும் சரி, இது எல்லாமே நாட் இன் குட் டேஸ்ட். அதாவது இதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை. இதை வெளியில ஒரு மேடை பேச்சுல பொதுமக்களுக்கு அந்த தாவேக்கா கட்சி கூட்டத்துல அவர் பேசுறாரு அப்படின்னா அது ஓகேயா இருக்கும். அந்த இடத்துக்கு தாவேக்கா கட்சி கூட்டத்துல அது சரியாக இருக்கலாம். அங்கேயுமே கூட ஒரு தனி மனிதரை சொல்றதுன்றத ஏற்றுக்க முடியாது. ஆனா புரிஞ்சுக்கலாம். ஆனா அவங்க ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் அது ஒரு கைத்தட்டல் வாங்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும் தாவேக்கா ஆடியன்ஸ், ஓகே, அல்லது இவருடைய ரசிகர்களுக்கு. ஆனா இங்க சட்ட மன்றத்துல முதல்வராக இருந்து, முதல்வர்னா எல்லாருக்குமான முதல்வர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8.5 கோடி தமிழர்களுக்குமான முதல்வர் இவரு. அப்படி முதல்வராக இருந்துட்டு இவரு இந்த மாதிரி பேசுறதுன்றது அவ்வளவு நாட் இன் குட் டேஸ்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இது ஒண்ணு. 2வது இவரு அந்த 5 நிமிஷ கதை இருக்குது பாத்தீங்களா, அது என்னடா இவங்க இப்படி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆதவ அர்ஜுனா பேசுறாரு, 5 நிமிஷம் எங்க தலைவர் பேசுனதுக்கே ஆயிடுச்சுன்ட்டு. அதே இதை இவரும் பேசுறாரு, 5 நிமிஷம் பேசுனதுன்றது. சரிங்க, குளத்தூர்ல நீங்க 5 நிமிஷம் பேசுனீங்க, அதனால ஒரு 8000 ரூபாய் 8000 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் ஜெயிச்சிருக்கிறார்.
மொத்தமே டிஃபரன்ஸ் 8000 வாக்குகள் தான். அப்போ இவர் 5 நிமிஷம் பேசினா விஜய் பேசினதுக்கு இந்த 8000 ஓட்டு தான் வித்தியாசம். குளத்தூர்ல அவ்வளவுதான் அவருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா? ஸ்வீப் பண்ணிட்டு இல்லங்க வந்திருக்கணும். எடப்பாடி அங்க பண்ணாரு பாத்தீங்களா? அவருடைய தொகுதியில தமிழ்நாட்டிலேயே அதிகமான விக்டரி மார்ஜின் 90,000க்கு மேல 98,000 நினைக்கிறேன். அவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல எடப்பாடி ஜெயிச்சிருக்கிறாப்ல. அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கணும்ல. என்ன கொடுமைன்னா விஜயே அந்த அளவு மார்ஜின்ல ஜெயிக்கல. எடப்பாடி தான் தமிழ்நாட்டுக்கே டாப்பு. எடப்பாடி பழனிசாமி, விஜய் கிடையாது. அப்போ விஜய் என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்போ விஜய் பேசுனதுக்கு என்னங்க இது இம்பாக்ட் இருந்திருக்கு? இவர்கிட்ட டாப்ல கொண்டு போய் பிகஸ்ட் மார்ஜின் எவர் அப்படித்தானே கொண்டு போய் உட்கார வச்சிருந்திருக்கணும். 2 தொகுதியிலுமே அப்படி இல்லையே. ஒரு ஆவரேஜ் மார்ஜின் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு தான் விஜயை ஜெயிச்சிருக்கிறாரு. அடுத்து இப்படி பேசினாரு, 5 நிமிஷம் பேசுனதுக்குன்றீங்க. கரூர்ல அவரு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி எல்லாமே பண்ணாருங்க. அவ்வளவு நேரம் பேசினாரு கரூர்ல. அங்கேயும் தோத்தாங்க. அங்க ஜெயிச்சவரு அவர் அதிமுக காரரு விஜய் பாஸ்கர். தாவிக தோத்துருச்சு. அங்க ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அவ்வளவு நேரம் பேசினாரு. பாட்டுக்கு 10 ரூபாய் பாட்டெல்லாம் அங்க பாடுனதுதான். அவ்வளவு இருந்துச்சு. அதுலயும் பாருங்க, இவங்களுக்கு எதிராக சதி செய்த அந்த 41 பேர் இறந்தது, இவருக்காக உயிரை தியாகம் பண்ணது 41 தியாகிகள்ங்க. அவங்க சொல்ல போனா தாவிகாவினுடைய முதல் தியாகிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 41 பேர் வருவாங்க. அவ்வளவு தியாகம். இவர் சொல்றாரு பாத்தீங்களா, அந்த வலி வேதனை அரசியல்னா இப்படியா அப்படின்னு. அது எல்லாமே நடந்தது அங்க கரூர். அந்த கரூர்ல ஏன் ஜெயிக்கல? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைத்தனமா இந்த 5 நிமிஷம் பேசுனதுனால நடந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னா, நம்ம வரிசையா எங்கெங்கெல்லாம் இவங்க ஜெயிக்கல, இவருடைய பேச்சு எங்கெங்கெல்லாம் எடுபடாம போயிருச்சு அப்படின்றதையும் சொல்ல முடியும். அதுல இப்படிப்பட்ட பேச்சுகள்லாம் தவிர்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த குத்திக்காட்டி பேசுறதுன்றது, தனிப்பட்ட ஆட்களை குத்தி காட்டி பேசுறது அன்வாரண்டட். அது இந்த அவையை பொறுத்த மட்டும் இல்ல, சட்டமன்றத்தை பொறுத்த மட்டும் இல்ல, இந்த பேச்சு தவிர்த்திருந்தா அவருடைய உரைக்கு இன்னும் கூட கொஞ்சம் இம்பாக்ட் கெத்து நல்லா அதிகமாக இருந்திருக்கும். அந்த குட்டி கதை சொல்றாருலப்பா, அத பத்தி உங்களுடைய கருத்து என்னப்பா? அப்பாவை காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாராம் ஒரு பெரியவர். அந்த பெரியவர் யாருன்னு தெரியல, அந்த சின்ன பையன் யாருன்னு தெரியல. அந்த சின்ன பையன் வேணா ஒரு வேளை நம்ம உதயநிதியை சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இவரு அப்பாவை ஏன் வெயில்ல போய் தேடுறாரு அப்படின்றது தெரியல. சூரியனால. சரி, வெயில்ல இருக்கிறதுனால என்ன, நம்ம இருட்டுல தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெயில்ல கூட தெரியாம போயிருமா அப்பா இருக்கிற இடம்? அதாவது அவர் சொன்ன அந்த கதைக்கு சரியா ப்ராப்பரா அவருக்கு எழுதி கொடுக்கல. அந்த கதையை சொன்னவங்க சரியா சொல்லல. இதே மாதிரிதான் அந்த புல்லுக்கட்டு கதை ஒண்ணு சொல்லியிருப்பாரு தெரியுமா? டப்புன்னு அப்படியே புல்லுக்கட்டை எடுத்து கொடுப்பாங்க. ஏதால அந்த மாதிரிதான் இந்த கதையுமே. பகல் நேரத்துல அது எப்படி தெரியாம போயிடும்? வெயில் அவ்வளவு கடுமையாக வெயில் இருந்தாலுமே கூட தெரியல. இட் இஸ் இல் கன்சீவ்டு ஸ்டோரி அல்லது ஹாஃப் பேக்டு ஸ்டோரி. அது ஸ்டோரி அஸ் அ ஸ்ட்ரக்சர் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா, அப்புறம் உடைய உள்ளடக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதுவுமே கூட ப்ராப்பரான உள்ளடக்கம் கிடையாது. என்னன்னா எகெயின் கரெக்டா ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு அந்த கரெக்டா காம்பாக்டா ஒரு இந்த இதை சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ போட்டுற முடியும். ஸ்டாலின் படத்தை போட்டு அல்லது உதயநிதி படத்தை போட்டு அப்படி காட்டி ஒரு ரீல்ஸ் போடலாம், வைரல் ஆகுறதுக்கு ஓகேயான கான்டென்ட். மற்றபடி இந்த இந்த கதை இது ஒரு கதை கிடையாது. இது ஒரு குத்தி காட்டக்கூடிய ஒரு செயல். இதுல ஒரு வன்மம் தான் வெளிப்படுது. ஜோக்குன்றத விட இதுல ஒரு வன்மம் வெளிப்படுது. இப்ப இதுல என்னன்னா, எனக்கு இந்த பேச்சுல ஏன் ஸ்டாலின் மேல இவ்வளவு கோபத்தையும் வன்மத்தையும் விஜய் வெளிப்படுத்துறாரு அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. வழக்கமா அந்த பிரச்சார டயத்துல பேசுவார், தீய சக்தி தூய சக்தி, ஸ்டாலின் வேணுமா விஜய் வேணுமா அப்படின்னு அந்த இதை பேசுவாரு. ஆனா இந்த முதல்வர் ஆன பிற்பாடு ஸ்டாலின் அவையிலேயே இல்ல அப்படின்ற பட்சத்துல இப்போ உங்க கைதான் ஓங்கி இருக்கு, அதிகாரம் உங்ககிட்ட தான் இருக்கு. அப்படி வந்த பிற்பாடு திரும்பவும் ஸ்டாலினை ஏன் டார்கெட் பண்ணணும் அப்படின்றது
புரிஞ்சுக்க முடியல. எகன் அவருடைய ரசிகர்கள், நடிகர் விஜயனுடைய ரசிகர்கள், தாவேகா அவனுடைய தொண்டர்கள் அப்படின்ற அந்த அவங்களுடைய பார்வையில பார்த்தோம்னா அவங்களுக்கு ஏத்த தீனி போடக்கூடியதாக இது அமைஞ்சிருக்கு. அந்த விதத்துலதான் இது. மற்றபடி இந்த கதையை சொன்னதுனால இட் இஸ் ட்ரிகர்ட் ஆஃப் அதர் ரெஸ்பான்சஸ், அதர் ரியாக்ஷன்ஸ். எப்படின்னா இப்போ உதயநிதி சொல்றாரு, அப்பா பத்தி சொன்னதுனால அவர் வருத்தப்பட்டு அவர் என்ன சொல்றாரு, மனைவியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. விஜயனுடைய மனைவி, விஜயனுடைய குடும்பம், அதை பத்தி சொல்றாங்க. அப்புறம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகளை சுட்டி காட்டக்கூடிய விதத்துல ஒரு பக்கம் இவர் பிறந்த நாளைக்கு கேக் வேண்டாம் அப்படின்னு தலைமைச் செயலகத்துல சொல்லிடுறாரு. ஆனா பார்த்தா அவருடைய தோழி நண்பர் த்ரிஷா அவங்க வலைத்தளத்துல கேக் வெற்ற படத்தை போட்டோவை போட்டிருக்கிறாங்க. அப்போ பழைய போட்டோவா புது போட்டோவா எப்ப எடுத்தது தெரியல. ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு கரெக்டா அன்னைக்கு அவங்க போட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரியான நிறைய முரண்பாடுகள் இதெல்லாத்தையும் சுட்டிக்காட்டி பேச வேண்டிய ஒரு சூழல் வந்துருது. இது எல்லாத்துக்குமே தனிப்பட்ட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றத பொது வெளியில பேசுறதுக்கு அவரே இடம் கொடுக்கிறாரு. அல்லது ஒருவேளை திட்டமிட்டே கூட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பொது வெளியில மக்கள் பேசட்டும், பேசி இதை சகஜமாக்கிடணும், அதாவது நார்மலைஸ் பண்ணிடுவோம் இந்த ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையுமே அப்படின்னு உள்ள ஒரு அல்டீரியர் மோட்டிவோட இது செய்யறாங்களா, அவரே இதுக்கு அனுமதி கொடுத்து அவரே இனிஷியேட் பண்ணி விடுறாரா அப்படின்றது எல்லாமே கேள்விக்குரியதாக இருக்கு. அடுத்து இந்த தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை பத்தி பேச, அதான் ஆளுநர் உரையப்ப 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதை எதிர்கட்சிகள் ஒரு மரபை மீறிய செயல் அப்படிங்கிறத சுட்டி காமிக்கிறாங்க. அதற்கு பதிலளிக்கும் விதமா முதல்வர் விஜய் பேசுறப்போ 2021 ஆகஸ்ட் 2ஆம் தேதி முன்னாள் முதல்வர் கருணாநிதி பட திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் பங்கேற்றாரு. அடுத்த தேசிய கீதத்துக்கு அடுத்தபடியாக தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டுச்சு. அங்கேயும் 2 முறை தேசிய கீதம்ங்கிறது பாடப்பட்டது. அப்ப தமிழ்தாய் வாழ்த்தே 2வது இடத்துக்கு பாடப்பட்டுச்சு. அப்பெல்லாம் உங்க மரபு மீறப்படலையா கேட்டா, அதுக்கு பதில் கேட்டா இதான் புரோட்டோகால், ஜனாதிபதி கலந்து கொண்ட விழாவில தேசிய கீதம் தான் முதல்ல பாடப்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவரே பதிலையும் சொல்லிடுறாரு. இந்த தேசிய கீதம் சர்ச்சைக்கு அவர் விளக்கம் அளிக்கிறாருப்பா. ஆமா, இது அவரு கரெக்டா தான் சொல்லி இருக்கிறாரு. இதுல அந்த முரண்பாடு திமுக ஸ்டாண்ட்ல அவங்க இந்த இதை பத்தி தமிழ்தாய் வாழ்த்துக்கும் தேசிய கீதத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த ஹயரார்கி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தமிழ்நாட்டுல அப்படின்றத ஒட்டி அவங்களுக்கே உள்ள ஒரு முரண்பட்ட நிலைப்பாடு இருந்திருக்குது அப்படின்றத வெளிப்படுத்துறாரு. அந்த ஹிப்போக்ரசி அதை வெளிப்படுத்துறாரு. இரட்டை வேடம் விடுறாங்க அப்படின்றத அது இப்போ புரிஞ்சுக்க கூடியதுதான். நான் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் விஜய் கூட ரொம்ப ஒத்து போறேன். இது திமுகவுடைய அணுகுமுறை சந்தர்ப்பத்திற்கு ஏற்றது மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்றது மாதிரி மாத்திக்கிறாங்க. இது ஒண்ணு. இது திமுகவிற்கு மட்டும் இல்ல, அதிமுகவிற்கும் பொருந்தும், தாவிகாவிற்குமே இது பொருந்தும். இந்த மொழியை வச்சுக்கிட்டு, தேசிய கீதத்தை வச்சுக்கிட்டு, இந்த தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒரு பாட்டை வச்சுக்கிட்டு இவங்க அடிக்கிற கூத்து இருக்கு. இது எல்லாமே இது விதண்டாவாதமானது. மக்கள் பிரச்சனைக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ முதல்ல எந்த பாட்டை பாடினா என்ன, நான் ஊர்ல இருக்கிறவங்க பூரா கேட்டுக்கிட்டா இருக்கேன், நீ ஏன்டா இது 2வது பாடணும், இதை முதல்ல பாடணும் அப்படின்ட்டு யாருக்குங்க? எனக்கு நீ 2000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? 6 கேஸ் சிலிண்டர் வருமா வராதா? அதுதான் எங்களுடைய பிரச்சனை. எக்ஸிஸ்டென்ஷியல் இஷ்யூஸ். இதை விட்டு போட்டு நீங்க எங்க வாழ்க்கையோட தொடர்பே இல்லாத இப்போ ஒரு பாட்டை பாடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால ஒட்டு மொத்தமா நீ பாடினா பாடாட்டினா என்ன? இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடாமலே இந்த இது இருந்துருந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எத்தனை தமிழர்கள் பொங்கி எழுந்திருப்பாங்க நீங்க சொல்லுங்க. இந்த கட்சிக்காரங்களை விட்டுட்டு, அதுவுமே அந்த கட்சிக்காரங்களுமே அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பேசுவோம். மற்றபடி இந்த பொதுமக்கள் எத்தனை பேர் இதுக்காக பொங்கி இருப்பாங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடாமலே இருந்தா? தேசிய கீதமே பாடாம இருந்தாக்க இந்திய மக்கள் எல்லாருமே அப்படியே கொதிச்சு எழுந்துட போறாங்களா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த தேசிய உணர்வாளர்கள் எல்லாம் இல்லைங்க. நீங்க பாடாம இருக்கலாம். சரி, நம்ம ஒரு நாடு அப்படின்னு வச்சிருக்கிறோம். அதுல ஒரு புரோட்டோகால், ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு நிகழ்வுன்னு சொல்லும் போது ஒரு ஆர்டர் வேணும் அப்படின்றதுக்காக சில வரமுறைகளை நம்ம பின்பற்றோம். அடுத்து இந்த தமிழ் பாட்டு இருக்கே, தமிழ்தாய் வாழ்த்து. இந்த தமிழ்தாய் வாழ்த்து அவ்வளவு பொருளற்ற ஒரு பாட்டுப்பா. அது உள்ளடக்கத்தை நீங்க எடுத்து பாருங்களேன். இட் இஸ்
ஆல்மோஸ்ட் இரலவெண்ட் அண்ட் அப்சல்யூட். உண்மையிலே தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒரு பாட்டு போடணும்னா புதுசா ஒரு பாட்டை தான் எழுதணும், புதுசா ஒரு இசையை அமைக்கணும். அதுவுமே நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு கூட்டத்துல கூட நமக்கு தெரிஞ்சு இப்ப இந்த ரீசெண்டா நடந்ததுல இந்த தமிழ் தாய் வாழ்த்த அந்த பாட்டை சுருதி பெறலாம யாருமே ஒரு தடவை கூட பாடவே இல்லை. அவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதை பாடுறதுக்கு. அப்ப டியூனை மாத்துங்க, அல்லது பாட்டு தெரிஞ்சவங்களை வச்சு பாட வைங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் இந்த தமிழ் தாய் வாழ்த்துன்றது, தேசிய கீதம்ன்றது, வந்தே மாதரம்ன்றது அப்படி ஒரு பக்கம் இருக்கு. அது உள்ளடக்கத்துல பிரச்சனைகள் இருக்கு, அந்த அந்த இசையில அதுல பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழ் என்ன ஆச்சு, தமிழ் என்ன ஆய்கிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல, அது ஒரு பெரிய கேள்விங்க. இந்த தமிழுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத நம்ம ஏற்கனவே இன்னொரு இடத்துல கான்டெக்ட்ல பேசணும். இந்த தாவேகா அரசு வந்த உடனே சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸுக்கு ஒரு பைசா வாங்காம பெர்மிஷன் கொடுத்தாங்களா 1000 ஸ்கூலுக்கு அந்த இதை வந்து லைசன்ஸ் வந்து ரினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பைசா இல்லாம. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ் பாத்தீங்களா, இது என்ன அர்த்தம்? இந்த ஸ்கூல்ஸ்ல எல்லாம் தமிழ் எங்க இருக்கு, தமிழுக்கு எத்தனாவது இடம் கொடுக்குறீங்க? இப்ப இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறையவே நீங்க தமிழற்ற தலைமுறையாக அறுத்து வேரோட வேர் புடுங்கா புடுங்கி போட்டுட்டு நீங்க அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து நீ பாடினா பாடாட்டினா என்னங்க? எங்கேயுமே தமிழ் கிடையாது. தமிழ் இருக்கிற இடமுமே கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு, நீங்க அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதுல போய் இது வெட்டி பேச்சுங்க, இது வெட்டி பேச்சு. இந்த இதுல போய் நம்மளுமே இவ்வளவு நேரத்தை வீணாக்கிட்டோம். பாடினா பாடாட்டா போயிட்டே இருக்கான். நமக்கு அது இஷ்யூவே கிடையாது. நம்ம சோத்துக்கு என்ன வழி அதை சொல்லு, கேஸுக்கு என்ன வழி, இந்த டீசல் பெட்ரோல் அது விலை குறையுமா குறையாதா, விவசாயிகளுக்கு இப்ப தண்ணி வருமா வராதா, நான் வெள்ளாமை செய்ய முடியுமா முடியாதா, அதுக்கு என்ன, அதை பத்தி பேசுவோம். அடுத்து அவர் சொல்றாரு ஈவில்ஸ் சொல்லி டெவில்ஸ் பேசக்கூடாது அப்படிங்கிற சொல்றாரு. அப்ப அவங்க இல்ல அதையும் சுட்டி காட்டி பேசுறாங்க. அவங்க இருந்திருந்தா அதை சொல்லியிருக்கலாம்னு பார்த்தா அவங்க இல்ல, இருந்தாலும் நான் சொல்றேன் அப்படின்ட்டு அதை சொல்றாரு, உதயநிதியை சுட்டி காட்டி. அந்த ஈவில்ல தீய சக்தி தூய சக்தின்னு பேசினது இவர் தாங்க ஆரம்பத்துல இருந்து பேசிட்டு இருந்தாரு, தீய சக்தி அப்படின்ட்டு. இப்ப அவன் வந்து தீய சக்தி அப்படின்னு ஈவில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது உடனே இவர் வந்து இப்ப ஏன் இவர் ஏன் இவ்வளவு பதட்டப்படணும், இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வரணும்? இவரு தீய சக்தின்னு சொல்லும் போதெல்லாம் அவன் ஃபீல் பண்ண மாட்டானா? யாரோ ஒருத்தர் சொல்றாரு இல்ல, அப்போ அவங்க வந்து இப்போ உங்களை சொல்றாங்க. அதனால ஈவில் அப்படின்றத அதுவுமே திரும்பவுமே இது பாருங்களேன், இது இன்னொரு ரீலுக்கான மெட்டீரியல். ஈவில் அப்புறம் டேபிள், அந்த டி ஈவில் அப்படி வரும் அந்த ஸ்பெல்லிங். இங்கிலீஷ் அவருடைய புலமையை காட்டுறாப்ல. அப்புறம் பை ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன், அப்படி வெளியில போயிட்டு வந்துடும். என்னன்னா விஜய்க்கு வந்து அவருடைய சிந்தனை தமிழ்ல சிந்திக்கிறாரா ஆங்கிலத்துல சிந்திக்கிறாரா அப்படின்றதுல ஒரு கேள்வி இருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா அவர் அந்த நம்பர்களை பத்தி சொல்லும் போது எல்லாமே அந்த எண்கள் இருக்குது பாத்தீங்களா, அந்த எண்கள் எல்லாத்தையுமே ஆங்கிலத்துலதான் சொல்றாரு. வழக்கமா இந்த நம்பரை வந்து 1 2 3 4 5 அப்படின்னு எண்றோம். இந்த ரூபா நோட்டை எண்ணும் போது 1 2 3 4 5 அப்படின்னு எண்றோமா, 1 2 3 4 5 அப்படி எண்றோமா அப்படின்றதுதான் நீங்க எந்த மொழியில சிந்திக்கிறீங்க அப்படின்றதுக்கான அடையாளம்னு எனக்கு ப்ரொஃபசர் லெனார்டு, டாக்டர் லெனார்டு, அவர் ஃபாதர் சென்னையில இருக்கிறாரு. அவர் வந்து அவர் எக்கானமிஸ்ட், அவர் எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபசர், ஹெச்ஓடியால இருந்தவர். அவரு சொல்லுவாரு, சொன்ன பிற்பாடுதான் நானே யோசித்து பார்த்தேன். ஆமாடா, இது வந்து எந்த மொழியில யோசிக்கிறோம் திங்க் பண்றோமோ அந்த மொழியில தான் இந்த ரூபா நோட்டை கவுண்ட் பண்றது வருது. அது நீங்க செக் பண்ணி பாருங்களேன், கரெக்டா இருக்கும். ஏறத்தா அந்த மாதிரி இப்ப விஜய் வந்து ஆங்கிலத்துலதான் யோசிக்கிறாருன்னு நினைக்கிறாரு. அதனாலதான் தமிழ் வாசிக்கிறதுக்கும் தடுமாறுறாரு, பிராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாரு. அப்புறம் ஒரு டெலிவரி அதெல்லாமே அந்த சினிமா பாணியில அந்த இது நடிகர் மாதிரி அப்படி செய்யறாரு. ஓகே, அது அந்த சிந்தனையை பற்றி இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். இது அந்த டெவில் ஈவில் அப்படின்றது அந்த இங்கிலீஷ்ல அவருடைய புலமையை காட்டுறாரு. டெவில் வந்து சொல்லக்கூடாது ஈவில பத்தி அப்படின்ட்டு, இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா இந்த டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இங்கிலீஷ்ல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, டெவில்ஸ் அட்வொகேட். சில விஷயங்கள்ல விவாதங்களை பற்றி வரும்போது
அதுல எல்லாமே இந்த டெவில்ஸ் அட்வொகேட்டுமே தேவைப்படும். ஓகே, அதனால இந்த டெவில் இருந்து ஈவில பத்தி பேசுறதுன்றது ஒரு பக்கம் இவர் விஜய் சொல்றது மாதிரி ஒரு ரீல்ஸுக்கான மெட்டீரியலாக இருந்தாலும், நடைமுறையில ஒரு விவாதம் அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது இந்த டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்றது ஒரு தேவையான விஷயமாகவும் இருக்கு அப்படின்றத நம்ம இங்க பதிவு பண்ணுவோம். இறுதியா வந்து அவரு ஒரு ஆக்ஷன் பண்ணுவாரு. இந்த ஆக்ஷனோட சொல்லி முடிக்கிறாரு அவரு. அந்த ஆக்ஷன் பாவம், இந்த ஸ்டாலின் அவரு முதலமைச்சரா இருக்கும்போது அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பிரஸ்ல கேட்கும் போது அப்படி அப்படி ஒரு ஆக்ஷனை பண்ணுவாப்ல. அதை குத்தி காட்டுறது மாதிரி இவர் கடைசியா இந்த ஆக்ஷனை விஜய் பண்றாரு. திரும்ப அதை நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டாலின் மேல ஏன் இவருக்கு இவ்வளவு தூரம் ஒரு பண்ணணும். அப்புறம் அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி குத்தி காட்டி அதுல இவருக்கு அப்படி என்ன ஒரு பெரிய பிளஷர். இது வந்து ஒரு செடிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் தான் இது. இப்போ முதலமைச்சர் வந்து அந்த பதிலுரையில விளக்கம் அளித்தது 2 விதமான ஒரு கலவையான விமர்சனத்தை தான் ஏற்படுத்திருக்கு. சிலர் வந்து மாசா பேசிட்டாரு, தூள் கிளப்பிட்டாரு, இப்படி ஒரு முதலமைச்சரை பார்த்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்களும், ஒரு முதலமைச்சருக்கு உரிய ஒரு மரபு ஒரு இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி முதலமைச்சர் நடக்கிறத மீறிட்டாரு, ஏன்னா அந்த சட்டசபைக்குரிய ஒரு மாண்பையே கெடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 விதமான விமர்சனங்கள் இருக்குது. உங்களுடைய கருத்து என்னப்பா முதலமைச்சருடைய இந்த நேற்றைய செயல்பாடு? சரி, இந்த சட்டமன்றத்திற்கு அந்த அவைக்கு ஒரு பெரிய மாண்பு இருக்கு, வரலாறு இருக்கு, மகத்துவம் இருக்கு, மகிமை இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு அப்படின்றாங்க இல்லையா, அது பொய், புரட்டுத்தனம், வடிகட்டின முட்டாள்தனம், உண்மைக்கு புறம்பானது. அந்த சட்டமன்றத்து வளாகத்துக்குள்ள நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஜெயலலிதா அம்மாவுக்கு என்ன நடந்துச்சு, இந்த ஸ்டாலின் ஐயாவுக்கு உள்ள என்ன நடந்துச்சு, இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க வந்து அப்புறம் பெரிய அதுக்கு ஒரு மரபு இருக்கு மாண்பு இருக்குன்னு பேசுவீங்களா? என்னங்க பெரிய மரபு இருக்கு மாண்பு இருக்கு? சரி, இவங்க உட்காந்துட்டு பேசின உடனே பெரிய இலக்கிய தரமா பேசிட்டாங்க, ஜோக் அடிச்சு பேசிட்டாங்க அப்படின்னு உடனே அதுக்கு ஒரு பெரிய மாண்பு ஆகி போயிருமா? மாண்புனா மக்களுக்கு என்ன நீங்க இடம் கொடுத்தீங்க, மக்களை பற்றி எவ்வளவு தூரம் நீங்க பேசுனீங்க, மக்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க, அங்க என்ன சமூக நீதி இருந்துச்சு. இப்போ இவர் விஜய் சொல்றாரு பாத்தீங்களா, சோசியல் ஜஸ்டிஸ் அதை பத்தி பேசுறாரு, அங்க என்ன சோசியல் ஜஸ்டிஸ் இருந்துச்சு. இதுதானுங்க மாண்பையும் மரபையும் கட்டி காக்குறதா இருக்கும். அங்க நடந்தது எல்லாம் இப்ப இந்த சண்டைன்னு வந்துருச்சுன்னா இந்த கட்சிகள் ஒருத்தரும் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு அவங்க பேசின பேச்சுகள்லாம் இருக்கு. அவை குறிப்புல இருந்து எவ்வளவு வார்த்தைகளை நீங்க நீக்கி இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம். இத்தனை வருஷங்கள் அந்த அவை நடந்திருக்கு, அதுல அவை குறிப்புல இருந்து நீக்கி இருக்கிறீங்களா? எவ்வளவு வார்த்தைகளை நீக்கி இருக்கிறீங்க? அதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்போ அதெல்லாம் பெரிய மாண்பாமா? மாண்புக்கு ஏற்ப பேசியிருந்தாங்க அப்படின்னா ஏங்க அவை குறிப்புல இருந்து நீக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? அவ்வளவு விஷயங்களை எதுக்கு நீக்கி இருக்கிறீங்க இது வரைக்கும்? இப்ப டெலிகாஸ்ட் ஆகுது, லைவ் டெலிகாஸ்ட் வருது அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணு தப்பிக்க முடியாது. இதுக்கு முன்னாடி எல்லாமே அங்க நடந்து அவங்க சொன்னது தானே. என்ன வார்த்தை பயன்படுத்தினாங்க, எந்த வார்த்தை அந்த குறிப்புல இருந்து நீக்கப்பட்டுச்சு, எந்த கெட்ட வார்த்தையை பேசினாங்க அப்படின்றது கூட நமக்கு தெரியாது. அவை குறிப்புல இருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த கூடாது. அப்படின்னா அது வந்து அது மீறல் ஆகி போயிடும். அந்த உரிமை மீறல் அப்படின்னு கூப்பிட்டு விட்டு தண்டனை எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. இதனால இந்த உங்க அவை வந்து பெரிய பேர் பெற்ற அவை, இந்த அவையில நீங்க வந்து இப்படிதான் நடக்கணும் அப்படின்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படி கீழ்த்தரமா நடக்க முடியுமோ அப்படி எல்லாம் அங்க நடந்திருக்காங்க. அதனால இப்ப நடந்தது, விஜய் பேசினதும் சரி, இது நடந்ததும் சரி, அது ஒன்னும் இதுக்கு முன்னாடி நடந்த அந்த கீழ்த்தரமான செயல்களோட ஒப்பிடும்போது அந்த மாண்பை குலைக்கக்கூடிய விதத்துல எதுவும் நடந்துடல. விஜய் அப்படி எந்த மாண்பையும் குலைச்சிடல. ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால திரும்ப திரும்ப இந்த மாண்பு பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க, அவையினுடைய மாண்பு பத்தி பேசாதீங்க. ரெண்டாவது, இப்ப விஜய் பேசுனது அதை எடுத்துக்கலாம். அவர் பேசுனதுல எப்படின்னா நீங்க சொன்னது மாதிரி 2 சைடுமே இருக்கு. அத அவர் பேசுனது நல்லா ஜாலியா ரிலாக்ஸ்டா அவர் பேசுறாரு. அப்புறம் அவர் பேசுறது அந்த மொழி வந்து எளிமையான மொழியாக இருக்கு.
அப்புறம் நிறைய எதுகை மோனை இருக்குது, அடுக்குமொழி இதெல்லாமே வந்துடுது, ஒரு கலவையாக இருக்கு. இந்த மொழி அந்த அவையில இருக்கிறவங்களுக்கானது கிடையாது. அவர் ஆற்றின அந்த உரை நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். இந்த உரை என்பது அவையில இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அவரு அந்த அவையில இருந்துகிட்டு வெளியில இருக்கிறவங்கள அட்ரஸ் பண்றாரு. அவருடைய ரசிகர்கள், அவருக்கு வாக்களித்தவர்கள், அப்புறம் தமிழ்நாட்டு மக்கள், அவங்களுக்கான உரை அது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரு இந்த மேடைய, அதாவது சட்டமன்றம் அப்படின்ற அந்த இடத்த அவருக்கு கட்சி தலைவர்கள்ல ஒரு முதல்வர் அப்படின்றது, ஆட்சியினுடைய தலைவர், அந்த முதலமைச்சர் அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸ அவரு பொலிட்டிக்கலா பயன்படுத்திக்கிறார். as a politician, as a டிவிகே அந்த பார்ட்டியினுடைய லீடர், addressing his fans, his cadre and other people, his well-wishers, அவர் சப்போர்ட்டர்ஸ், அவங்களுக்கு இந்த இடத்தை, இந்த ஊடகத்தை அவர் இந்த இடத்தை பயன்படுத்திக்கிறார். அந்த விதத்துல அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஷ்ரூட் பாலிட்டிஷியன். நம்ம சொல்லி இருக்கிறோம், விஜய் வந்து ரொம்ப காரியக்காரர், வெரி பிராக்மேட்டிக், ரொம்ப பிராக்டிக்கல், ரொம்ப ஷ்ரூடு. அந்த இதனுடைய ஒரு செயலாக்கம் இது. ஓகே, அதனால இப்போ அவரு சட்டமன்றத்துல சட்டசபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பேசியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆங்கிள் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு ஏமாற்றம் இருக்கு. அவரு இவ்வளவு குரலை உயர்த்தி பேசியிருக்க தேவையில்லை, இவ்வளவு அடுக்கு மொழிகள், வெற்று வார்த்தை ஜாலங்கள் தேவையில்லை. அடுத்து அந்த எதிர்கட்சி மேல எல்லா பழியையும் கடத்தி விடுறது அப்படின்றது அது தேவையில்லை. ஒட்டுமொத்தமா பார்த்தோம்னா அதுல சட்டமன்றத்து நிகழ்வுகளுக்கு அங்க என்ன நடந்துச்சு, என்ன கேள்விகள் எழுப்பப்பட்டுச்சு, அதற்கு இவர் ஒரு தலைவராக இருந்து முதலமைச்சராக என்ன பதில் சொன்னாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவைக்குள்ள நடந்ததுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுல வெற்று வார்த்தைகள் தான் அதிகமாக இருந்துச்சு, உள்ளடக்கம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அந்த விதத்துல பார்த்தோம்னா அது ஒரு ஏமாற்றம், அந்த உரை ஏமாற்றம். ஆனா ஒரு அரசியல்வாதியாக இத எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றி.